Hello viewers. நம்ம இது வரைக்கும் வீடியோஸா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெல்லர்ஸ் நிறைய பேர் போட்டோஸா கலெக்ஷன்ஸ் கேக்குறீங்க. சோ நீங்க வீட்ல இருந்தே ஏர்ன் பண்ற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் இருக்கும். அதாவது வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். அது நம்ம யூடியூப்ல எப்படி சேனல் இருக்கோ அதே மாதிரி வாட்ஸ்அப்ல சேனல் இருக்கும். சோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கலெக்ஷன்ஸை நீங்க பாத்துக்க முடியும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் டிஸ்டர்பா இருக்கும் போட்டோஸ் நோட்டிஃபிகேஷன் வரதுல. நீங்க ஒரு டயத்துல இருக்கிறப்போ அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நம்ம நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் போடுறோமோ அதை மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இதுவே நீங்க சேனல்ல இருக்கிறப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம சேனல்ஸ் போட்டிருக்கோம். பிளஸ் குரூப்னாலுமே நம்ம நிறைய குரூப் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இது சேனல் அப்படின்னா எனக்கு ஒரு சேனல்ல கலெக்ஷன்ஸ் போடுறதோட முடிஞ்சிடும். ஸோ ரீசெலர்ஸ் மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு போட்டோஸாவே கொடுப்போம். பட் அந்த போட்டோஸை நீங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்க சேனல் நேமோடயே போகும். ஸோ நீங்க அந்த போட்டோஸை சேவ் பண்ணிக்கோங்க கேலரியில. உங்க கேலரியில இருந்து அப்புறம் எந்த குரூப்புக்கு நீங்க போடணுமோ அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் போட்டோஸ் வச்சு நீங்க சேல் பண்ணலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. புதுசா பண்ணணும் அப்படின்றவங்களும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நீங்க ஸ்டாக் எடுத்து சேல் பண்றவங்களுக்குமே இது வந்து ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நீங்க ஸ்டாக் எடுத்து சேல் பண்ணதுல உங்களால முடிஞ்ச ஒரு 5 சாரியோ 10 சாரியோ நீங்க எடுத்து சேல் பண்ணுவீங்க. அது எப்பயும் போல நீங்க பண்ணலாம். அதுக்கு போக ஃபர்தர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு இமேஜஸா இருக்கும். இப்போ யூடியூப் வீடியோ இருக்கிறத நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட காட்ட முடியாது. இதையுமே நீங்க இமேஜ் அந்த சேனலுக்குள்ள வச்சு நீங்க காட்ட முடியாது. பட் சேவ் பண்ணி உங்க கேலரியில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு நீங்க கேலரியில சேவ் பண்ணி உங்களுக்கே சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலோ இது என்கிட்ட இந்த 5 பீசஸ் இப்போ ஸ்டாக் இருக்கு. ஸோ இதுதான் குவாலிட்டி. பட் இந்த மாதிரியான ஃபர்தர் பீசஸ் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல எதுவும் சொன்னீங்க அப்படின்னா நான் வர வச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு 100 பீசஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க அதை காமிச்சு கூட ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன் வாங்க. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட வாட்ஸ்அப் இன்டர்ஃபேஸ். பட் இது சேனல் அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலா சேட் பண்ற மாதிரி இந்த சேட் ஹெட்ல அந்த மெசேஜஸ் வந்து வராது. இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஒண்ணு அந்த கம்யூனிட்டிஸ்ல போனோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கோமோ அதெல்லாம் காட்டும். இல்ல அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிற பேஜ்ல கீழே சேனல்ஸ் இருக்கும். அந்த சேனல்ல தான் சுரபி ரீசெலர் அப்படிங்கறதுல உங்களுக்கு காட்டும். அதாவது நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து இருக்கும். இதுல நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா மேல ஃபாலோன்னு இருக்கும். அந்த ஃபாலோ கொடுத்துட்டீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ ஃப்ரைடேல இருந்து தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு போட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகும். பட் இந்த இமேஜஸை இப்படியே நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சுரபி ரீசெலர்ஸ் வேர்ட் அப்படிங்கிற நேமோடையே தான் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த இமேஜை நீங்க இப்படி டச் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்க. இதுல சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது கேலரியில சேவ் ஆயிக்கும். ஸோ கேலரியில இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இமேஜஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதுலயே அதோட டீடைல்ஸும் பிரைஸும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிரைஸ்க்கு மேல உங்களோட பிரைஸ் இப்போ நம்ம 499 கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு மேல உங்களோட பிரைஸ் நீங்க ஒரு 30 rupees மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா 530, 50 rupees மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா 550, 100 rupees மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா 599. அந்த மாதிரி நீங்க மார்ஜின் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஆர்கன்சா காட்டன் சாரீஸ் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஆல்ரெடி இருந்த வீடியோல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவை அப்படின்றத மட்டும் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நீங்க இது பண்ணணுன்றதுக்காக கிடையாது. இப்போ இது உங்க கஸ்டமருக்கு சேல் ஆகும்னு நினைக்கிறீங்க, இது எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை மட்டும் பர்டிகுலரா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்கன்சா சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் 399 கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க. சாஃப்ட் லிச்சி சில்க். லிச்சி சில்க் வந்து மார்க்கெட் பிரைஸ் 900க்கு மேல போகக்கூடிய லிச்சி சில்க் நம்ம ஜஸ்ட் 399 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுவும் பாருங்க, உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ நீங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை சேவ் பண்ணி வச்சு உங்க ஸ்டேட்டஸா வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோவா மேக் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்றதா இருந்தாலும் சரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜஸ்ட் 399 தான். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு. சில்க் சாரி. நெக்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம இந்த டிசைனர் பிளவுஸும் நிறைய பேர் போட்டோஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஒரு பீஸ் வந்து ஜஸ்ட் 99 தாங்க. 3 பீஸா எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம். ஸோ இப்போ 3 பீஸ் வந்து நீங்க இதோட பிரைஸ் ஒரு பீஸே மற்ற இடங்கள்ல அந்த 299 இருக்கு. 350 வரைக்கும் கூட சேல் ஆகுது. அப்ப நீங்க இதோட பிரைஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னா கூடுதலா கூட வைக்கலாம். இப்போ 3 பீஸ் வந்து நீங்க 599 வரைக்கும் கூட வைக்கலாம். 599, 499, 399 அது உங்களோட இஷ்டம் தான். அந்த மார்ஜின் அதாவது இப்போ அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. உங்களுக்கு பே பண்ணதும் நீங்க உங்க மார்ஜினை நீங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்க எங்களுக்கு பே பண்ணா போதும். இந்த மாதிரி இமேஜஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது இன்னைக்கு ஆட் பண்ணிருக்க இமேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுப்போம். அன்னைக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பட்டன் இது வந்து உங்களுக்கு நாங்கள் கலெக்ஷன்ஸ் கொடுத்ததும் மெசேஜா வராது. ஸோ நீங்க தான் அப்பப்ப நம்ம ஸ்டேட்டஸ் பாக்குறப்ப இந்த மாதிரி கீழே சேனல்லையும் ஏதாவது அப்டேட் கொடுத்துருக்கோமா அப்படிங்கறத நீங்க தான் பாத்துக்கணும். இல்ல நம்ம குரூப்ல கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத அப்டேட் பண்ண ட்ரை பண்றோம். பட் நீங்க தான் பாத்துக்கணும். இது வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது, நீங்க தான் பார்க்கணும்.
ஸோ இதுல இருந்து நீங்க உங்க மார்ஜின் வச்சு நீங்க அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண போறது கிடையாது, பெருசா எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட போறது கிடையாது. ஏதேதோ நடிகர்கள் நடிச்சதை நம்ம ஸ்டேட்டஸா வைக்கிறோம். அதுக்கு பதிலா நம்ம இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஸ்டேட்டஸா வைக்க போறோம். ஆர்டர் வந்துச்சுன்னா லாபம், வரலைன்னா எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.